ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. கும்பராசி எப்படிங்க இருக்கு? கும்பராசி 2025 சோதனைகள் மாதிரி தான் சொன்னாங்க. அந்த அளவு கமெண்ட்ஸ்ல வந்து படிக்க அவ்வளவு ஒரு வேதனைகள் தான் இருக்கு. இப்போ மாற்றம் நடக்குமா கும்பராசிக்கு? கண்டிப்பா 2026 ஒரு பொன்னான ஆண்டா இருக்கணும் கும்பராசிக்கு. எப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லக்கணத்திலே ராகு உட்கார்ந்துருக்காரு. அப்ப லக்கணத்துல ராகு இருக்குது பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலையிலையும் வந்து நம்ம எண்ண ஓட்டம் வந்து நம்ம ஒரு குறுக்கு வழியிலேயே முயற்சி பண்ண வைக்கும். இந்த 2026 பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலையும் நம்மளை வந்து குறுக்கு வழியிலேயே போய்க்கும். அதாவது ராசி அதிபதி அவர் வந்து நேர்வழியில செயல்படுறத சொல்லுவாரு. அவர் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து நேர்வழியில சொல்லுவார். நம்மளே ராகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2ஆம் நம்பர் வழியிலேயே நம்மளை முயற்சி பண்ண வைக்கும். அப்போ அந்த குறுக்கு வழியை தவிர்த்துட்டாங்க அப்படின்னா கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 2026 வந்து ஒரு அமோகமான ஆண்டா இருக்கும். உங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால யாருக்கும் பத்தி பெருசா வாக்கு கொடுக்க கூடாது. வாக்கு கொடுத்தாங்கன்னா அது வந்து அதை காப்பாத்துறது வந்து பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலை உண்டாகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் 2ல இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா யாரையும் வந்து ஒரு கெட்ட சொல்லிடக்கூடாது. சொல்றது இப்ப கெட்ட சொல்லி திட்டி ஒருத்தனை தப்பான ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அது கண்டிப்பா வந்து நடந்து போயிடும். இந்த 2026 அந்த மாதிரி ஒரு வாக்கு கொடுக்கறதுல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். கெட்ட வார்த்தைகள் வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. உங்க 2ஆம் இடத்துல சனி இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி 4ஆம் இடத்துல சந்திரன் திக்பலம் வாங்கி உட்கார்ந்துருக்காரு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா 6ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு வீடு வாசல் வண்டி வாகனம் எல்லாமே அமையும். எல்லாமே எப்படி அமையும் அப்படின்னா கடன்ல தான் அமையும். நீ என்ன ஒரு வீடு வாங்கணும் நினைச்சாலும் ஒரு இடம் வாங்கணும் இருந்தாலும் சரி ஒரு வண்டி வாங்கணும் இருந்தாலும் ஒரு கடன்ல தான் அமையும். அப்போ அந்த கடனை தவிர்த்துட்டு நீங்க பணம் நினைச்சு அப்படின்னா அது வந்து நோயை கொடுக்குற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கும். அதனால வந்து நம்ம கடன் பட்டாலும் நம்ம வீடு கட்டுறதா இருந்தால் கட்டுங்க. ரொம்ப ஒரு நல்ல காலமா இருக்கும் 2026. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல குரு இருக்குது. இப்போ இது வரைக்கும் நம்ம குழந்தை இல்லாம இருக்கவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா வந்து 2026 குழந்தை பிறக்கும். நார்மல் டெலிவரியாவே ஆகும். கண்டிப்பா வந்து ஒரு குழந்தை பிறக்கும். அதுவும் ஃபர்ஸ்ட் குழந்தை வந்து ஆண் குழந்தையாவே பிறக்கும். அதுக்கு ஒரு நல்ல அமைப்பு. அது ஆணோட ஜாதகமா இருந்தால் பெண்ணோட ஜாதகமா இருந்தால் ஆண் குழந்தை பிறக்கும். கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரியாவே ஆகும். அதே மாதிரியே கூட்டு தொழில் பண்றதுல வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த 2026. அதே மாதிரியே குடும்பத்திலையும் ஒரு சில கணவன் மனைவி இடையிலே சில பிரச்சனைகள் வரும். அதை வந்து நீங்க தவிர்க்கிறதுக்கு பாத்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு பண்ணா ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா நீங்க வந்து முன்னுக்கு முரணான ஒரு 2 பேருக்குள்ள கருத்து முரண்பாடு வந்து ஒரு சண்டை சச்சரவுகள் வர வாய்ப்பு உண்டு. இப்போ நீங்க அந்த காலகட்டத்துக்கு வந்து நீங்க வந்து விநாயகர் வழிபாடு பண்ணிக்கிறதுங்க ரொம்ப நல்லதா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க லாபஸ்தானத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் எல்லாமே உங்களுக்கு உட்கார்ந்து இருக்க காரணத்தால் பாத்தீங்கன்னா சூரிய தசை நடந்தாலும் சரி செவ்வாய் தசை நடந்தாலும் சரி புதன் தசை நடந்தாலும் சரி சுக்கிர தசை நடந்தாலும் சரி ஒரு நல்ல ஒரு அமைப்பான காலமா இருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரர்களுக்கு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதி குரு அவர் 5ஆம் இடத்துல இருக்காரு. சப்போஸ் குரு தசை நடக்கிறவருக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் 2026. அல்ல வேற ஏதாவது தசை நடக்குது, சுக்கிர தசை நடக்குது, இல்ல செவ்வாய் தசை புதன் தசை சூரிய தசை இது மாதிரி ஒரு தசைகள் நடந்தாலும் அந்த குரு புத்தி வர்ற காலங்கள் வந்து 2026 ஒரு மனிதனுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு காலகட்டம். ஒரு அருமையா இந்த 2026 வர்ற பணத்தை சேமிச்சு அடுத்தடுத்த காலகட்டத்துக்கு ஒரு வாழ்க்கையை நகர்த்துறதுக்கு ஒரு நல்ல சிறப்பான ஆண்டா இருக்கும் 2026 கும்பராசி நேயர்களுக்கு. கண்டிப்பாங்க. இப்ப கும்பராசி 7 சனி துவங்கி போயிட்டு இருக்குல்ல எப்படிங்க? ஆமாங்க ஐயா. 7 சனினாவே பிரச்சனை அதிகமா இருக்குமா எப்படிங்கயா? இல்ல 7 சனி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விரைய சனி தான் போகுது. அதைத்தான் வந்து இப்போ அதே மாதிரியே விரைய சனி போகுது. உங்களுக்கு ராசி இப்போ வந்து இந்த வருஷம் பிறக்கும் போதே பாத்தீங்கன்னா 6ஆம் அதிபதி 4ல உட்கார்ந்துருக்காரு. அதாவது கடன் பட்டு வீடு வாசல் கட்டுறதும் சரி ஒரு கார் வாங்குறதும் சரி ஒரு விரைய செலவு பண்ணிக்கிறது வந்து இதுல இருந்து நம்ம வந்து இந்த 7 சனில இருந்து நம்ம தவிர்க்கலாம். அதே மாதிரியே 7 சனி போறவங்க காலகட்டம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா இந்த காலையில வெள்ளனையா எந்திரிச்சு ஆண்டவனை கும்பிட்டுட்டு இந்த வாக்கிங் போறது ரொம்ப நல்லது. இது 7 சனி நடக்கும் போதே ஒரு பரிகாரமே வந்து வாக்கிங் போறது. வேர்க்கணும் நம்ம உடம்பு வந்து வேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிச்சுட்டு இன்னமும் நம்ம ஒரு பெருமாள் வழிபாடு சனீஸ்வரன் வழிபாடு எல்லாம் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்பா இருக்கும். மற்றபடி இது வந்து பெருசா யோசிக்க தேவையில்லை. 7 சனியை பத்தி நம்ம கோச்சார பலன்கிறது ஒரு 10-15% தான். நம்மளோட சொந்த ஜாதகம் பர்டிகுலரா கண்டிப்பா பேசும். இந்த விரைய சனியை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வீடு வாசல் கட்டணம் நினைக்கிறவங்க 2026 தாராளமா கட்டலாம். நல்லா இருக்கும். அமைப்பு வந்து ரொம்ப ஒரு சிறப்பான அமைப்பா இருக்கும். கண்டிப்பாங்க. சில பேர் வந்து கடன் பிரச்சனை அவதேதான் சொல்லியிருந்தாங்கய்யா. 7 சனி வேற நடக்குது. கடனை முழுமையா கட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்களா எப்படிங்கய்யா? கடன் வந்து கொஞ்சம் வேணா கூடும் ஐயா. கும்பராசிக்காரர்களுக்கு வந்து இன்னும் கூடும். இதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னா
சுபவரையமா நீங்க பண்ணிக்கலாம். அப்ப ஒருத்தருக்கு வட்டி கொடுக்கறதுக்கு சுபவரையமா ஒருத்தர் கடனே இல்லைனாலும் கடன் இந்த 2026 வாங்கினீங்க அப்படின்னா சீக்கிரமாவே வந்து அது அடைய வரும். அப்ப புதுசா வாங்குறவங்களுக்கு சப்போஸ் நீங்க கடன் பட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல கொஞ்சம் தவிர்த்து இருந்து பண்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல கிரகம் 4 கிரகம் இருந்து திசை நடத்துறாரு. அப்படி ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல லாபங்கள் நிறைய வரும். அப்ப கடன்கிறதுலாம் அடைய வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த பர்டிகுலர் திசை நடக்கணும். சூரிய தசை செவ்வாய் தசை புதன் தசை சுக்கிர தசை நடந்துச்சு அப்படின்னா 11ஆம் இடத்துல இருந்து தசை, அது நம்ம சொந்த ஜாதகத்துப்படியும் 11ஆம் இடத்துல இருந்து தசை நடந்துச்சு அப்படின்னா ஒரு சிறப்பான பலன் இருக்கும் 2026. அது மாதிரி அந்த தசனை படி தசையோ இல்லை புத்தியோ, சில பேர் புத்தி நடந்தாலும் 1 வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷம் நடக்கும் அந்த நம்ம தசை நடக்குது. அது மாதிரி இருந்தாலும் நல்ல ஒரு அமைப்பா இருக்கும் ஐயா. கண்டிப்பா 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 ஐயா. அவங்களுக்கு உறவு சார்ந்து கணவன் மனைவி உறவு எப்படிங்க இருக்கும்? ஏன்னா நிறைய குடும்ப பிரச்சனை நடந்துட்டு இருக்கு கும்பராசிக்கு. அவங்க உறவுகள் சார்ந்து கணவன் மனைவி வந்து விவாகரத்து வரைக்கும் போறாங்க. அந்த அளவு பிரச்சனையா இருக்குங்க. அதுல இருந்து ஒரு விடிவு இருக்கா? கணவன் மனைவி ஒன்றும் சேருவாங்களே பிரிந்தவங்க, ஏற்கனவே பிரச்சனை இருக்கவங்களுக்கு ஒரு தீர்வு என்னங்க? இல்ல இப்ப வந்து வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி 2ஆம் இடத்துல இருக்காரு. 7.5 சனி வேற ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்ப குடும்பம் அமையும் இந்த காலகட்டத்தில் குடும்பம் அமையும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது தான். அதான் ஃபர்ஸ்டே கேது உட்கார்ந்துருக்காரு. விட்டு கொடுத்து போறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி உட்கார்ந்துருக்கனால குடும்பம் இந்த நேரத்தில் கல்யாணம் நடக்காதவங்களுக்கும் நடக்கும்னா எப்படி அமையணும் அப்படின்னா, பெண்ணா இருந்தா அந்த பெண்ணை விட இளமையான பையனை பார்த்து கல்யாணம் பண்ணணும். அதே மாதிரியே பையனா இருந்தா அந்த பையனோட மூப்பான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும். அப்படி பார்த்தாங்கன்னா அந்த வரன் கிடைக்காதவங்க, பெண்ணு கிடைக்காதவங்க, மாப்பிள்ளை கிடைக்காதவங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு அமைப்புல கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னா 2026 கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். அதே மாதிரியே குழந்தை வரமும் உடனே கல்யாணம் பண்ண உடனே ஒன்று கன்சீவ் ஆயிடுவாங்க. அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. ஏற்கனவே கணவன் மனைவியா வாழ்றவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் 2024. அது வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரியே பார்ட்னர்ஷிப்ல தொழில் பண்றாங்க அப்படின்னா அந்த காலகட்டமும் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து போறது ரொம்ப நல்லது. கும்பராசியே பிறந்திருந்தாங்க அப்படின்னா விட்டு கொடுத்து பார்ட்னர்ஷிப்லையும் சரி குடும்பத்திலையும் சரி விட்டு கொடுத்து போனாங்க. நம்ம நல்லதொரு வாழ்க்கைக்கு வந்து இனிமே அடுத்த கட்டத்துக்கு ஒரு லாபத்தை கொடுக்கும். அவங்க கூட்டு முயற்சி ஒரு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் ஐயா. நல்லதுங்க. இப்ப வந்து நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்கவங்க இல்ல படிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வர இளைஞர்கள் சொந்த தொழில் பண்றது வாய்ப்பு இருக்குங்களா? நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வாய்ப்பு இருக்குங்களா? இப்போ அப்படி பார்க்க போகும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி வந்து 11 இல்லையா, அபிலாசைகள். அதாவது என்ன பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து ரியல் எஸ்டேட் பண்ணலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு கட்டி விற்கலாம். அதே மாதிரிக்கே இன்ஜினியருக்கு இப்போ இந்த கும்பராசியில பிறந்த இன்ஜினியருக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் நிறைய போடுவாங்க. சரியா? உங்களுக்கு 3ஆம் அதிபதி செவ்வாய், 10ஆம் அதிபதி செவ்வாய், ரெண்டுமே செவ்வாய் தான். அவர் 11ல் இருக்கப்போ அபிலாசைகள் நீங்க வந்து ஒப்பந்தங்கள் வந்து நிறைய வந்து இந்த இன்ஜினியர்ஸ் படிச்சவங்க ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா இந்த ஒப்பந்தங்கள் நிறைய வரும். பெரிய கான்ட்ராக்டுக்காரர்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய பெரிய கான்ட்ராக்ட் சைன் பண்றதுக்குள்ள அமைப்பு கிடைக்கும். அது மாதிரி அதுமாரி நடப்பு திசை செவ்வாய் திசையும் உங்களுக்கு கண்டினியூவா போயிட்டு இருக்கு அப்படின்னா ரொம்ப ஒரு சிறப்பான ஆண்டா இருக்கும் 2026. கண்டிப்பா. இப்ப அவங்களுக்கு வெளிநாடு போக வாய்ப்பு இருக்குங்களா? வெளிநாட்டு யோகம் இந்த நேரத்துல இந்த காலகட்டம் வந்துடுது. இப்போக்கி நம்ம வெளிநாட்டு யோகம் இல்லை. இந்த 2026ங்கிறது அவங்களுக்கு பெருசா ஒரு பாசிபிள் இல்லை. அப்படி மீறி வெளிநாடு போனாங்க என்ன ஆகுங்கய்யா? ஒரு சரியா இருக்காது. ஒரு நம்ம அதை நோக்கி நம்ம பயணிச்சாங்க அப்படின்னா வெளிநாடு போனா ஏமாந்து தான் வர்றது மாதிரி இருக்கும். பெரிய ஒரு முதலீடு. அதாவது எப்படின்னா லக்கணத்தே ராகு இருக்கு, இல்லை ராசி அதிபதியோட ராசியிலே ராகு இருக்குங்கிற பட்சத்துல யாரோ ஒருத்தர் நம்ம மூளையை தூண்டி எண்ணத்தை தூண்டி நம்மளை ஏமாத்தி ஒரு லாஸ் பண்ற உள்ள வேலையை பார்ப்பாங்க. சப்போஸ் இந்த காலகட்டத்துல வெளிநாட்டு முயற்சியை வந்து நிப்பாட்டி வைக்கிறது ரொம்ப நல்லது. இல்ல நமக்கு சொந்த ஜாதகத்துல 12ஆம் அதிபதி திசை நடக்குது, 12ஆம் அதிபதி புத்தி நடக்குது அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம மாதிரி ஜோதிடத்தை பரிசீலனை பண்ணிட்டு பண்ணாங்க அப்படின்னா நல்லா இருக்கும், வெளிநாட்டு யோகம் இருக்கும். நல்லதுங்க. கும்பராசியில பிறந்த குழந்தைகள் பெண்களுக்கு எப்படிங்க இந்த காலகட்டத்துல? கும்பராசியில பிறந்த குழந்தைகள் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு விஷயம், கல்வியில கொஞ்சம் லைட்டா ஸ்டார்டிங், அதாவது 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் படிக்கிறாங்களோ குழந்தைகள்,
அந்த குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கல்வியில் தடை பண்ணும். படிக்கலைன்னு கும்பராசியில் உள்ள குழந்தைகளை வந்து நம்ம அடிச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து அது சரியாக இருக்காது. அது நேரம் 7 சனி வேறு நடக்குது, 2ஆம் இடத்துல சனி இருக்காது. ஃபர்ஸ்ட் பொதுவாகவே பேசாதுங்க, என்னடா ஒரு தப்பை பண்ணாலும் சைலண்டாக இருக்குங்க. அப்போ நம்ம அமைப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7 சனி 2ஆம் இடத்துல தசை நடக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாக இருக்காது. அந்த 1லேருந்து 5ஆவது வரைக்கும் படிக்கிற குழந்தைகளுக்கு. மற்றபடி அதுக்கு மேலே உங்களுக்கு படிக்கிறவங்களுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரையும் வந்து பெருசாக பாதிச்சிடாது. இல்லைங்க, இப்போ இருக்கிற நடக்கல சாதகமான திசைகள் எதுங்க, பாதகமான திசைகள் எது, அந்த நேரத்தில் நம்ம என்ன வழிபாடு பண்ணலாம் ஐயா கும்பராசிக்கு? உங்களுக்கு சாதகமான தசை நடந்துச்சு அப்படின்னா செவ்வாய் தசை நடந்தா ரொம்ப ஒரு சிறப்பு ஐயா. அபிலாசைகள் பூர்த்தியாகும் ஐயா. நம்ம பண்ற முயற்சியெல்லாம் பலிதமாகும். தொழில் பண்ணா நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் ஐயா. அதே மாதிரிக்கே உங்களுக்கு சுக்கிர தசை நடந்தாலும் நம்ம நல்ல ஒரு சிறப்பை கொடுக்கும். அதே மாதிரிக்கே உங்களுக்கு வந்து புதன் தசை நடந்தாலும் ஒரு நல்ல ஒரு அமைப்பா இருக்கும் ஐயா. இந்த காலகட்டத்தை நம்ம இது பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும். சொந்த ஜாதகத்துல அந்த திசை நடக்குதான்னு பாத்துக்கிறோங்க. அதே மாதிரிக்கே அந்த கிரகங்கள் மறையாம திசை நடத்தான்னு பாருங்க. இல்ல தெரியல அப்படின்னா நம்ம மாதிரி ஆளுகிட்ட ஜோதிடத்தை கன்சல்ட் பண்ணுங்க. அந்த காலகட்டம் ஒத்து வந்துச்சு அப்படின்னா நீங்க நினைச்சதெல்லாம் செய்யலாம் ஐயா. கண்டிப்பாங்க. இப்ப 7 சனி பெரிய சனியா இருக்கீங்க. இப்ப வந்து கும்பராசிக்காரங்க வணங்க வேண்டிய தெய்வம் எதுங்க, செல்ல வேண்டிய கோயில் எதுங்கயா? ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப சிறப்பு. சரி சரி. பெருமாள் வழிபாடு ரொம்ப சிறப்பு. இது 2 சிறப்பு தான் எனக்கு தெரிஞ்சு பர்டிகுலர் இருக்குது. ரொம்ப மிஞ்சி போனா லாபம் கிடைக்கணும் செவ்வாய் தசை போற ஆளுக்கு முருகனை கும்பிடலாம். கண்டிப்பா. தொழில் பண்ற ஆளுகளுக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு இன்ஜினியர்ஸ் உங்க மாதிரி ஆளு இருக்குது வந்து முருகனை கும்பிடுறது ரொம்ப நல்லதுங்க ஐயா. நல்லதுங்க. நம்ம 7 சனின்னா அவங்களே ஒரு பய உணர்ச்சியோட தான் இருந்துட்டு இருப்பாங்க. அதை தாண்டி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு 4 வார்த்தைகள் சொல்லுங்க கும்பராசி நேயர்களுக்கு. கும்பராசி நேயர்கள் ஒரே விஷயத்த என்ன பண்ணணும் அப்படின்னா, பேசுற சொல் வந்து யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது. அதை தவிர்த்தாங்க அப்படின்னா இந்த சனி வந்து 7 சனிங்கிறது அவங்கள பெருசா எதுவுமே பண்ணாது. நேர்மையான வழியில பேசுற பேச்ச நேர்மையான முடிஞ்ச மட்டும் எவ்வளவுக்கு நேர்மையா நம்ம நடந்துக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு இந்த 7 சனி உங்களுக்கு நல்லதுதான் பண்ணும். அதே மாதிரியே காலையில வெள்ளனே எந்திரிச்சு வாக்கிங் போயிட்டு நீங்க இறை வழிபாடு பண்ணிட்டு அடுத்த கட்டத்தை உங்க வேலையை துவங்கிட்டீங்க அப்படின்னா ஒண்ணுமே பண்ண மாட்டாரு. 2ஆம் சுத்துல வர்றது சரியா வர்ற சனி வந்து பெரிய பாதிப்பில்லை. ஃபர்ஸ்ட் வர்றது இளமையிலே வந்து ஸ்டார்டிங்ல வர்ற 7 சனி தான் வந்து ஒரு 5ஆவது வரைக்கும் படிக்கிற குழந்தைய கல்வியை கொஞ்சம் தடை பண்ணும். ஒரு மனசுல மனப்பாடமே பண்ணினாலும் வந்து அது மறந்து போயிடும். ஏன்னா ராசியிலே வந்து ராகு உட்கார்ந்துருக்காரு. அந்த கல்வி மட்டும்தான் ஒரு பெருசா ஒரு 5ஆவது படிக்கிற குழந்தைக்கு. மற்றபடிலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. வாக்கு பெருசா யாருக்கிட்டையும் கொடுக்க கூடாது. கொடுக்கல அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கா அவர் பணத்தை கொண்டு வந்து சேர்த்துருவார். கண்டிப்பாங்க. கும்பராசி நேயர்கள்லாம் பயத்துல இருக்காங்க. கண்டிப்பா உங்களோட வார்த்தைகள் அவங்களுக்கு பெரிய ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துங்க.